ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் aari work. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் எதிர ஒரு 3 கோடு போட்டிருப்பேன், 1 2 3ன்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1லேருந்து த்ரெட்டை எடுத்து 2ல் குத்தி த்ரெட்டை திரும்ப வெளியே எடுக்கிறேன். திரும்ப அகைன் 3க்கு போயிட்டு திரும்ப அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து இந்த கோட்டுக்கு மேல் பக்கம் குத்தி திரும்ப கீழ்ப்பக்கம் ஒரு சின்ன குட்டி லாக் போடுறேன். அந்த குட்டி ஸ்டிச்சு தான் குட்டி லாக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம திரும்ப சொல்லலாம். இப்போ 2, அடுத்து பார்த்திங்கன்னா 3, அப்புறம் திரும்ப வர சொல்ல அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த கோட்டுக்கு கீழே ஒரு குட்டி லாக் போடுறோம். திரும்ப 2, திரும்ப மேலே 3லேருந்து ரிவர்ஸ் கீழே வரும்பொழுது அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அகைன் திரும்ப மேலே 2. இப்போ நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும், பொறுமையாக பாருங்கள். திரும்ப இப்போ நம்ம 2ல் இருந்து திரும்ப அகைன் 3க்கு போகிறோம். 3க்கு போயிட்டு திரும்ப கீழே ரிவர்ஸ் வந்து 1ல் மேலே ஒரு ஸ்டிச், இந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச். நீங்கள் வந்து இதை அப்படியே சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா வாய்ஸை வந்து ஃபுல்லாகவே ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். திரும்ப நம்ம சொல்லலாம். 2லேருந்து திரும்ப 3க்கு போயிட்டு ரிவர்ஸ் கீழே 1ல் வந்து லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப அகைன் 2, 3, திரும்ப அகைன் ரிவர்ஸ் வரும்போது 1ல் மேலே ஒரு ஸ்டிச், இந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃபெதர் ஸ்டிச் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து பிகினர்ஸ் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம இதை ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே ஃபெதர் ஸ்டிச்சில் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ பிகினர் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து இவ்வளோ ஈஸி தானா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ பொறுமையாக கவனிங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வீடியோ வந்து ஓட விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு ஃபெதரில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபெதர் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுவுமே அதே மாதிரி தான். கீழே 1, சென்டர் 2, மேலே அப்பர் வந்து 3 அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நான் வந்து இதில் எழுதலை, ஸோ நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அதில் எப்படி ஒர்க் பண்ணுற பாருங்கள். லைனுக்கு மேலே, திரும்ப லைனுக்கு கீழே, திரும்ப அகைன் 2, மேலே 3, ரிவர்ஸ் வரும்போது லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சுமே சரி ஃபஸ்ட்டு ஒரு லைனில் போட்டு பழகுங்க. அப்புறமா அதை வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதோடைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுதான் வந்து இதோடைய பேர். நம்ம வந்து இதை ஃபெதரில் யூஸ் பண்ணுறதுனால இதோடைய பேர் பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபெதரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, பீகாக்கோட ஃபெதரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டிச்சை இதில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபெதர் இல்லாமல் வேறு எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸில் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா
அதுலேயும் நம்ம இந்த ஸ்டிச்சை ஒர்க் பண்ணால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பீட் ஒர்க் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட்டில் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கங்கே புட்டாஸ் மாதிரி இந்த டிசைன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவராகவோ ஒரு ஃபெதராகவும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரெட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக இது வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சு தான். ஏன்னா நம்ம த்ரெட் ஒர்க்லேயே ஒரு நீட்டான ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இதில் ஃப்ளவரில் அப்ளை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே, நமக்கு எதில் தோணுதோ நம்ம அதில் கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது இப்போ நான் சொன்னதுக்காக நீங்கள் இதை ஃப்ளவரில் தான் யூஸ் பண்ணணும், ஃபெதரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபெதரை வந்து இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கனோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபைனல் லுக் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ராயிங்கில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஆரியில் வந்து ரொம்ப முக்கியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சிங் தான். அதாவது நம்ம பண்ணக்கூடிய ட்ராயிங்கும் அந்த ஸ்கெட்சிங் தான். நம்ம எப்படி வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஒர்க் வரும். நம்ம நீட்டாக வந்து ஒரு ட்ராயிங்கை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதனால் நம்ம ட்ராயிங் வரைய சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோமா, அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா நம்ம ஆரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் அது சின்ன தப்பாக இருந்தாலும் அது பார்க்க நல்லா இருக்காது. அது வந்து கஸ்டமரால் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் சென்டரில் வந்து கொஞ்சமாக க்ளூ வச்சு ஒரு ஸ்டோன் ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு க்ளூ வச்சு ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றி வந்து 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நான் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு எனக்கு இப்படி தான் ஒரு லுக் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.